கடந்த வீடியோவில் ஃபிளாஷிங் கருவிகளை அடையாளம் கண்டு ஃபிளாஷிங் செயல்முறையை எவ்வாறு செய்வது என்று நாம் கற்றுக்கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பல்வேறு பிராண்டுகளில் செல்போன்கள் மற்றும் ஸ்மார்ட் போன்களை எப்படி ஃபிளாஷ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளப் போகின்றோம். SP ஃபிளாஷ் கருவியை பயன்படுத்தி ஆண்ட்ராய்டு மொபைலை எவ்வாறு ஃபிளாஷ் செய்வது என்பதை பற்றி நாம் விவாதிப்போம். SP ஃபிளாஷ் டூல் என்பது மீடியாடெக் MTK சாதனங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு டூல் ஆகும். இது ஃபர்ம்வேர், கஸ்டம் ரோம்கள், ஸ்டாக் ரோம்கள் மற்றும் பிற கணினி போல்டர்களை MTK அடிப்படையிலான ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்கள் மற்றும் டேப்லெட்டுகளில் ஃபிளாஷ் செய்ய பயன்படுகிறது. ஸ்டெப் 1. உங்கள் ஸ்மார்ட் போனை ஃபிளாஷ் செய்வதற்கு முன் தொடர்புகள், புகைப்படங்கள், வீடியோக்கள் மற்றும் ஆவணங்கள் போன்ற அனைத்து முக்கியமான தரவையும் பேக்கப் எடுத்துள்ளீர்கள் என்பதை உறுதிப்படுத்தவும். ஃபிளாஷிங் உங்கள் சாதனத்தில் உள்ள அனைத்தையும் அளிக்க முடியும். ஸ்டெப் 2. உங்கள் குறிப்பிட்ட ஸ்மார்ட் போன் மாடலுக்கான சரியான ஃபர்ம்வேர் உங்களிடம் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்துங்கள். தவறான ஃபர்ம்வேரை பயன்படுத்துவது டிவைஸை மால்ஃபங்க்ஷன் அல்லது பிரீக்கிங் செய்வதற்கு வழிவகுக்கும். நம்பகமான சோர்ஸிலிருந்து SP ஃபிளாஷ் டூலின் சமீபத்திய வெர்ஷனை பதிவிறக்கி உங்கள் கணினியில் உள்ள போல்டரில் ஃபைல்களை பிரித்தெடுக்கவும். ஸ்டெப் 3. எக்ஸ்ட்ராக்ட் போல்டரில் உள்ள flash_tool.exe போல்டரில் இருமுறை கிளிக் செய்வதன் மூலம் SP ஃபிளாஷ் டூல் அப்ளிகேஷனை திறக்கலாம். ஸ்டெப் 4. SP ஃபிளாஷ் டூலில் ஸ்கேட்டர் லோடிங் பட்டனை கிளிக் செய்து ஃபர்ம்வேர் போல்டரில் இருந்து ஸ்கேட்டர் போல்டரை .txt நீங்கள் தேர்ந்தெடுக்கவும். ஸ்டெப் 5. உங்கள் ஸ்மார்ட் போனை முழுவதுமாக அணைத்து பேட்டரியை அகற்றவும். அகற்றக்கூடியதாக இருந்தால் பேட்டரியை மீண்டும் செருகவும். பொருந்தினால் ஆனால் டிவைஸை பவர் ஆன் செய்ய வேண்டாம். ஸ்டெப் 6. USB கேபிளை பயன்படுத்தி பூட் லோடர் அல்லது டவுன்லோட் மோடில் இயக்க வால்யூம் டவுன் அல்லது வால்யூம் அப் பட்டனை சாதனத்தை பொறுத்து அழுத்தி பிடித்துக் கொண்டு உங்கள் ஸ்மார்ட் போனை கணினியுடன் இணைக்க வேண்டும். ஸ்டெப் 7. உங்கள் ஸ்மார்ட் போன் பதிவிறக்க மோடில் இணைக்கப்பட்டதும் ஒளிரும் செயல்முறையை தொடங்க SP ஃபிளாஷ் கருவியில் டவுன்லோட் பட்டனை கிளிக் செய்யவும். கருவி உங்கள் ஸ்மார்ட் போனுக்கு ஃபர்ம்வேர் போல்டர்களை மாற்ற தொடங்கும். ஸ்டெப் 8. ஃபிளாஷிங் ப்ராசஸ் முடிவடையும் வரை காத்திருங்கள். ப்ராசஸ் வெற்றி அடைந்தவுடன் SP ஃபிளாஷ் கருவியில் டவுன்லோட் ஓகே செய்தியுடன் கிரீன் சர்க்கிளை காண்பீர்கள். ஸ்டெப் 9. ஃபிளாஷிங் செயல்முறை முடிந்ததும் உங்கள் சாதனம் தானாகவே ரீபூட் செய்யப்படலாம். இது செயல்முறையின் இயல்பான ஒரு பகுதியாகும். மேலும் இது புதிய ஃபர்ம்வேர் ஏற்றப்படுவதை குறிக்கின்றது. ஸ்டெப் 10. உங்கள் சாதனம் ரீபூட் ஆனதும் பூட் அனிமேஷனை கவனிக்கவும். பூட் அனிமேஷன் பிழைகள் அல்லது அசாதாரணங்கள் இல்லாமல் தோன்றினால் ஃபர்ம்வேர் வெற்றிகரமாக ஃபிளாஷ் செய்யப்பட்டது என்பதற்கான நல்ல ஒரு அறிகுறியாக இருக்கும். ஸ்டெப் 11. உங்கள் சாதனத்தின் அமைப்புகளுக்கு சென்று ஃபர்ம்வேர் பதிப்பை சரிபார்க்கவும். SP ஃபிளாஷ் கருவியை பயன்படுத்தி நீங்கள் ஃபிளாஷ்ட் வெர்ஷனோடு பொருந்த வேண்டும். கூடுதலாக பிற அமைப்புகள் மற்றும் கன்ஃபிகரேஷன்கள் உங்கள் விருப்பங்களுடன் பொருந்துகின்றன என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். ஸ்டெப் 12. தொடர்புகள், புகைப்படங்கள், வீடியோக்கள் மற்றும் ஆவணங்கள் உட்பட உங்கள் டேட்டாவை சரிபார்க்கவும். ஃபிளாஷிங் ப்ராசஸின் போது அவை இழக்கப்படவில்லை அல்லது சிதைக்கப்படவில்லை என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். எச்சரிக்கைகள்: உங்கள் மீடியாடெக் சாதனத்தை கணினியில் இருந்து துண்டிக்காதீர்கள் அல்லது SP ஃபிளாஷ் டூலை மூடாதீர்கள். ஃபிளாஷ் செயல்முறை முடியும் வரை பிரிக்கிங்கை தடுக்கவும். SP ஃபிளாஷ் டூல் வழங்கும் இந்த எச்சரிக்கைகள் அல்லது அறிவுறுத்தல்கள் குறித்தும் உன்னிப்பாக கவனம் செலுத்தி உங்கள் சாதனத்திற்கான சரியான ஃபர்ம்வேர் மற்றும் செட்டிங்ஸ்களை பயன்படுத்துகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்துங்கள். ரீகேப்: இந்த வீடியோவில் SP ஃபிளாஷ் டூல் மூலம் ஆண்ட்ராய்டு மொபைலை ஃபிளாஷ் செய்வது எப்படி என்று நாம் விவாதித்தோம்.